மதிக்கலை, மரியாதை கிடைக்கல. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. நம்மள ஒருத்தர் மதிக்கலை, அவர் நமக்கு மரியாதை கொடுக்கல. அவரும் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக உட்காந்துக்கிட்டு நம்மளை மதிக்காமலும் இருக்கலாம், மரியாதை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அவர் எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு பிரச்சனை இல்லை. பட் நம்ம என்ன பண்ணல, நம்ம வளரணுன்றதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கல. அதை இன்றைக்கி எடுங்க. ஒரு நாள் அவர் மதிக்கிற அளவுக்கு நம்ம மாறுவோம், மதிக்கிற அளவுக்கு நடந்துப்போம். அதுவே பெரிய சக்ஸஸ் தானே. இப்போ ஒரு திருக்குறளில் ஒரு குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஒரு பூமியை நோண்டி பயிர் வச்சு அவன் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் அந்த பூமியையும் திட்டலாம். அப்போ அந்த பூமி எவ்வளோ அமைதியாக போகுது. அது அமைதியாக போகிறதால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த பூமி அமைதியாக இருந்ததால் தான் அது சாதிக்க முடியுது, நம்மளும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ பொறுத்து போங்க. நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் நினைக்காம உங்கள் கோலை மட்டும் நினச்சிக்கிட்டு ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் உங்கள் முன்னாடி நிற்கும். அப்போ உங்களை மதிக்காதவங்க உங்களை ரெட் கார்பெட் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் போங்க. பாய்.